வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா TNUSRB SI சைக்காலஜிக்கான கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வர்றோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இந்த மிஸ்ஸிங் அல்ஃபபெட்ஸ் வச்சு கேட்பாங்க இல்லையா, ஸோ அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் பார்க்கலாம். ஸோ நார்மலாக இந்த மிஸ்ஸிங் அல்ஃபபெட்ஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலாக எத்தனை அல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். அதை இப்போ 15 அல்ஃபபெட்ஸ் இருந்தால் 5 டிவைட் பண்ணி அது ஒரே வரிசையில் அரேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் மிஸ்ஸிங் அல்ஃபபெட்டுக்கு ஒரு கிளியர் வீடியோ கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். அதில் ஈஸி மெத்தட்ஸ் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அல்ஃபபெட்ஸ் என்னது 21 அந்த மாதிரி 18 19 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ABCA. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இப்போ பாருங்கள் இங்கே ஸோ 19 கொடுத்துருக்காங்க. இந்த 19 நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, பட் வேறு ஏதாவது லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நார்மலாக பாருங்களேன், இது அந்த ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோமே எல்லாமே ABC, இந்த 3 லெட்டர்ஸ்குள்ளே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ABC அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து 4 லெட்டர் எடுத்துக்கோங்க, A-BCன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து 5 லெட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ AAB-Cன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 லெட்டர். ஸோ A-BB-C-. அடுத்து A, அது மட்டும் சிங்கிள், அடுத்து ஒரு சிங்கிள் லெட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ABC தான் ரிப்பீட் ஆகுது. ஃபஸ்ட்டு A இருக்குது, முதல்ல ABCன்னு மட்டும் இருக்குது. அடுத்ததில் என்ன ஆகும்னா B 2 டைம்ஸ் வரும். அடுத்ததில் A 2 டைம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு A தானே இருக்குது, ஸோ A ரிப்பீட் ஆகுது, ஏன்னா எல்லாத்துலேயுமே A ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்ததில் B ரிப்பீட் ஆகுது இந்த லைனில். ஸோ அடுத்ததில் என்ன ஆகுது, இங்கே வர்றப்போ A ரிப்பீட் ஆகும், B ரிப்பீட் ஆகும், அகெயின் என்ன ஆகுது, C ரிப்பீட் ஆகுது. அப்போ என்னன்னா ABCனா அடுத்ததில் AABCன்னு வருது, அடுத்ததில் AABBCன்னு வருது, அடுத்ததில் AABBCC. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு பேட்டர்ன்? இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் மிஸ் ஆன லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன வருது, ABAC. ஸோ ABAC அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இது டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. அதே மாதிரி இதை ஈக்குவலாகவும் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, இங்கே நடுவில் இருக்க டபுள்-ஏவை வச்சு அண்ட் டபுள்-பியை வச்சு தான் ஐடியாவை கொண்டு வர முடியும், இந்த மாதிரியும் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அடுத்தது பாருங்கள், செகண்ட் சம் ஸோ இதுலேயும் டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதில் 18 லெட்டர்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், நார்மலாக பிரித்தோம் அப்படின்னா 6 6 18. ஸோ 6 பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ 6 பிரித்து பாருங்கள், -C_B_D-. ஃபஸ்ட்டு செட்டு. செகண்ட் செட்டில் CBCDA-. அடுத்த செட்டில் A-DB-A. ஸோ இது 3 செட்டு இருக்குது. இந்த 3 செட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே இருக்க செட்டில் இருந்து, அதாவது இந்த ஃபஸ்ட்டு செட்லேருந்து செகண்ட் செட்டை கொண்டு வராங்க, செகண்ட் செட்லேருந்து தேர்ட் செட்டை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாருங்கள். இதில் பாருங்களேன், ABCD இந்த 4 தான் ரிப்பீட்டடாக வருது. ஓகேவா? ஸோ இதில் இங்கே ஒரு லைன் மட்டும் ஃபில் ஆகிருக்கு. என்னன்னா 2 Bக்கு நடுவில் D இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதும் தேர்டு இருக்கிறதும் சேமாக இருக்குது, நடுவில் மட்டும் வேறு லெட்டர்ஸ் வருது. ஸோ அப்படி போட்டோம்னா இங்கே D வரும், இங்கேயும் D வரும், ஏன்னா இது D இது D. இங்கே Cனா இங்கே C, இங்கே ஏன்னா இங்கே A. அப்போ இங்கே மட்டும் மிஸ் ஆகுது, இங்கே ஏன்னா இங்கே ஏன்னு போட்டுடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வருதான்னு பாருங்கள். நடுவில் சொல்ல முடியாது, ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா C வருது, B வருது, C இருக்குது, D இருக்குது, A இருக்குது. ஸோ என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. பட் இந்த இதுக்கு என்ன வருங்கிறது ஆப்ஷனில் இருந்து தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ADA. ஸோ ADA, அடுத்தது மட்டும் தெரியாது, ஃபைனலாக CD. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வர்றது பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வருது, B வருது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி இந்த செகண்ட் கொஷினை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தலாம் ஈஸியான மெத்தடில் இருந்துச்சு, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 டிஜிட்ஸ் இருக்கும், சாரி 12 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். 12னா என்ன பண்ணலாம், 12 இல்லை 16 இருக்கும்னு நினைக்கிறேன். 16 இருக்கு. 16 எப்படி இருக்கலாம், 4x4 பிரிக்கலாமா? அப்போ 4 பிரிக்கலாம். A_BD, அடுத்து BD போட்டாச்சு. அடுத்து டேஷ் DA_DBC டேஷ் B-DC. இல்லை பாருங்க, இங்கே இருக்க D இங்கே வருது, 4th பிளேஸில் இருக்க D இங்கே வருது, ஓகேவா, செகண்ட் பிளேஸுக்கு வருது. இங்கே இருக்க A வந்து இங்கே வருது, ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருது. ABCD தான், அந்த 4 தான் ரிப்பீட் ஆகுது, வேறு எந்த பேட்டர்னும் இங்கே வரல. BACDன்னு இருக்கு. ஸோ ஏக்கு அப்புறம் C போட்டிருக்காங்க, பிக்கு அப்புறம் A போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ்டாக இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறதே ஃபைன் பண்ண முடியலை. ஆனால் அடுத்தடுத்தது பாருங்கள், அதே மாதிரி இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வருது, ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருக்க செகண்ட் பிளேஸில் உள்ளதான் இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரும். ஓகே, அடுத்து தேர்ட் பிளேஸில் உள்ள இந்த A இங்கே வர்றக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா இதில் ABC தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இங்கே A தான் வர்றக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ABCDயில் இங்கே A வர்றக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கே C வர்றக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த லைனில் ABCDயில் ABD இருக்குது, C மட்டும் வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா DBC இருக்குது, A மட்டும். அதே மாதிரி DBC இருக்குது, இங்கே A மட்டும் மிச்சம் இருக்குது. ஏன்னா இங்கே இதில் 2 லெட்டர் மிஸ் ஆகுது, பியும் வரலாம் சியும் வரலாம், ஓகேவா? ஸோ B ஆர் C தான் வரணும். அதை நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் இருந்து கூட நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு C வந்து, அடுத்தது 2 ஆப்ஷன் தெரியல, தேர்டு A இருக்குது, இங்கேயும் A இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா, இது வருமா இது வருமா? இதுதான் வர சான்ஸ் இருக்குது, இது வராது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு C வரதே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கே C வரலாம், இங்கே B வரலாம். அப்போ இங்கே C, இங்கே B, ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, இது வந்து 1 2 3 4th பிளேஸில் இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் உள்ளது இங்கே வரும், 4th பிளேஸில் உள்ளது இங்கே வரும், ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ளது இங்கே வரும், தேர்ட் பிளேஸில் உள்ளது இங்கே வரும். அதே பேட்டர்ன் தான் இங்கே. இந்த இதை ஃபஸ்ட் 1 2 3ன்னு எடுத்துகிட்டு செகண்ட் பிளேஸில் உள்ள D வந்திருக்கா, அடுத்து 4th பிளேஸில் உள்ள B வந்திருக்கா, அடுத்து வந்து தேர்டு பிளேஸில், அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ள C வரும், அந்த மாதிரி, ஓகேவா? அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் மிஸ் ஆன லெட்டர்ஸை மட்டும் போட்டுட்டோன்னா இந்த 2 இடம் மட்டும் நமக்கு தெரியாது, அதை நம்ம ஆப்ஷன்லேருந்து ஃபைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இதில் வந்து எத்தனையா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கலாம், 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20 அப்படின்னா 5 × 4 பிரிக்கலாம், ஓகேவா? ஸோ 4 4 5 டைம்ஸ் பிரிக்கலாம். ஸோ இல்லைன்னா 5 5 4 டைம்ஸ் பிரிக்கலாம், எப்படி வேணால் பிரிக்கலாம். நம்ம 5 5 பிரிக்கலாம். ஸோ A-B-C-D, A-C-C-D, அடுத்து -BCD டேஷ். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 A வரும், அடுத்ததில் வந்து 2 B வரும், மிச்சதெல்லாம் அப்படி சேம் தான். ABCDயில் ஃபஸ்ட்டு இதில் 2 A, அடுத்ததில் 2 B, அடுத்ததில் 2 C வருது, அப்போ ஏக்கு அப்புறம் B வரும். அடுத்ததில் ABCD வந்து 2 வரும், ஓகேவா? ஸோ புரியுறது என்னென்னா, AABCD வரணும், அடுத்து ABBCD வரணும், அடுத்து ABCCD வரணும், அடுத்ததில் ABCDD வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ADBBAD அப்படின்னு வரணும். ஸோ ADBBAD வந்து ஆப்ஷன் சியில் வரும், ஓகேவா? ஸோ அடுத்து ஃபைனல் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து சேம் பேட்டர்ன் தான், இந்த மாதிரி தான். இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 லெட்டர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ 16 நம்ம 4 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ NMM, அடுத்து N-MM, அடுத்து NN டேஷ், 2 N டேஷ் M, அடுத்து NNM டேஷ். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லா லைன்லேயுமே சேம் லெட்டர்ஸ் தான் வருது. ஸோ இந்த லைனில் என்னன்னா இப்போ இதுவும் என்ன தான். இங்கே பார்த்தீங்கன்னா 3 N, ஸோ 4வது N, அடுத்தது 3 M இருக்குது, அடுத்து 4வது M, ஸோ 3 M 4வது M. இப்போ என்ன வருது, NNMM.
ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஆல்ஃபபெட் சீரிஸ் கேட்கலாம். ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எக்ஸாமில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.